நாம் இன்றைக்கி பேச்சிப்பாறை அணைக்கு நம்ம போகிறோம். ஆனால் இது பெருஞ்சாணி அணை. இந்த பெருஞ்சாணி அணைக்கு கரை ஓரமாகவே நாம் இப்போ பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருஞ்சாணி அணையை நம்ம பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து பேச்சிப்பாறைக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாம் போயிட்டுருக்கோம். இந்த பேச்சிப்பாறைக்கு போகிற வழியில் பெருஞ்சாணி கரை ஓரமாகவே நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பிளேஸ். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தது. இங்கே நிறைய ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக போட்டு வச்சுருந்தாங்க. பொதுவாக நாம் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது நமக்கு இந்த வழிகள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த வழிக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு தான் இந்த வழியை அமைச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு தனியார் ப்ரைவேட்டுக்கான ஒரு தோட்டம். இது தனியார் தோட்டம், ரப்பர் தோட்டம் தான் இந்த இடம். ஆனாலும் இப்போ பெரிய அளவில் தண்ணி இல்லாத ஒரு காரணத்தினால இங்கே போலீஸ் பாதுகாப்பும் மக்களுடைய பாதுகாப்பும் இல்லை. இருந்தாலும் நாம் இந்த இடத்துக்கு வழியாக நம்ம யாருக்கும் தெரியாமல் இப்போ நம்ம பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பெருஞ்சாணி அணை கீழே இருக்குது. நாம் அணைக்கரையின் மேலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி உயரத்துக்கு மேலே நம்ம பிரயாணம் செஞ்சிட்ருக்கோம். அப்போ போகிற வழியில் அந்த பெருஞ்சாணி அணைக்கு உள்ளே போகுது இந்த ஆறுகள். அதாவது மழை பெஞ்சதுனால அங்கேருந்து சின்ன சின்ன ஆறுகள்லாம் பாஞ்சு கீழே வருதுங்க. இந்த வாய்க்கால்லாம் அந்த பெருஞ்சாணி அணைக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த வழியாக நாம் போகவே கூடாது, யாரும் போகாதீங்க. இந்த வழியாக போனால் மிகப்பெரிய காடு. உங்களுடைய வாகனத்தில் பெட்ரோல் நிறைய இருக்கான்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு இந்த பிரயாணத்தை தொடங்க முயற்சி பண்ணுங்கள். காடினுடைய அட்வென்ச்சர் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இது உள்ளே போனோம். இது ப்ரைவேட்டு வழி. ரொம்ப அழகான அட்வென்ச்சர். இங்கே ரப்பர் தோட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் மக்கள்லாம் காலையில் வேலை செஞ்சுட்டு அவங்க ரிட்டன் போயிட்டாங்க. இந்த நேரத்துக்குள்ளே யாருமே ஒரு ஆட்கள் கூட இந்த ஏரியாவில் கிடையவே கிடையாது. இந்த வழியாக நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஆனாலும் இந்த வழியில் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஜன்னல்லாம் ஏற்றி விட்டுட்டோம். சரன்னு ஒரே சவுண்டு. அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரியான வண்டு சத்தங்கள். நாங்கள் போன நேரம் கவனிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், காலையில் 10:30 மணி. இந்த 10:30 மணிக்கு தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரே வண்டி சத்தமாக கேட்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரியான சவுண்டெல்லாம் கிடையாது. ஒரு வண்டு, வவ்வால் சவுண்டு, குருவி சவுண்டு, அக்கோக்குருவி சவுண்டு, இது மாதிரி பறவைகள் சவுண்டுகள் இங்கே நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே எப்படி போகிறோம், 4 பேர் தான். தயவுசெய்து இந்த வழியை யாரும் பயன்படுத்தாதீங்க. இது காட்டு பகுதி. அதோடு இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும், இங்கே உள்ள விஷயங்கள். அதனால் இந்த வழியை பயன்படுத்தாதீங்க. நான் அலிஸு, பெரிய பையன், அடுத்து சின்ன பையன் பிரசன்னா, பிரவீன், இந்த 4 பேர் தான் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம். பிரசன்னா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளம், பெருஞ்சாணி அணை. லெஃப்ட் சைடில் உயரமான மலை. இந்த 2க்கு நடுவில் நாங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்லா கூண்டார மாதிரி அமைஞ்ச இந்த வழி ரொம்ப சிக்கலான வழி பாருங்கள். ஆனால் இந்த மழை பெய்யும் போது ஒரு சரன்னு ஒரு சவுண்டு. 2011 தான் இந்த தோட்டங்கள்லாம் இந்த பாறைகள், மண் எல்லாத்தையும் சமம் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் தோட்டம் போடுறதுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் நாங்கள் இந்த அட்வென்ச்சரில் ஒரு பயத்தோடையே நாங்கள் போனோம். இங்கே இந்த ரப்பர் தோட்டத்திலாம் பார்த்திங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் இருந்திருக்கு. அதனால தான் இவங்க வேலை பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் தூரத்தில் ஆட்கள் நின்றுருப்பாங்க. ஆனால் வண்டி நின்று போனாலோ, பெட்ரோல் இல்லாமல் நின்று போனாலோ கட்டாயமாக எங்களுக்கு உதவி பண்ண இங்கே யாருமே கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் இந்த இடத்துல பிரயாணம் செஞ்சுருக்கோம். அது போக அந்த பக்கம் ஒரு 11 கிலோமீட்டர். 13 கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர், 22 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே பிரயாணம் செஞ்சுருக்கோம். அதுக்கு இடையில வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால்கள். ஏன்னா நாங்கள் ஆழம் பார்த்துடுறோம், உள்ளுக்குள்ளே பள்ளமாக இருக்கா, திடீர்னு மழை பெஞ்சு அரிப்பு ஏற்பட்டு அதில் பள்ளமாக இருந்தால் நம்ம வண்டி மாட்டிக்கு போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆறையும் கிராஸ் பண்ணும்போது, அந்த வாய்க்காலை கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு பள்ளத்தில் இறங்கி அதில் எவ்வளோ தூரத்துக்கு பள்ளம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாகனத்தை நாங்கள் இயக்கிக்கிட்டு இருந்தோம்.
அது மட்டும் இல்லைங்க, இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாச்சி பழங்கள் மட்டும் நிறைய போட்டிருந்துருக்காங்க. இது அன்னாச்சி பழம்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு முன்பாக நாங்கள் ஊருக்குள்ளே வரும்போது ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு. அப்போ தான் நிறையா பழங்களை வந்து வெட்டி போட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள மறித்து கேட்டோம். அப்போ தான் சொன்னாங்க, இது உள்ள ஃபுல்லாக அன்னாச்சி பழம் தோட்டங்கள், இதான் அன்னாச்சி பழம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம். வெளியே போகும்போது தான் எங்களுக்கு அது அன்னாச்சி பழம்னு தெரிய வந்தது. சரி பாருங்களேன், நடு காடு, கிட்டத்தட்ட இந்த பக்கம் 8 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆனால் 8 கிலோமீட்டருக்கு உள்ளே ஒரு ஆண் ஒரு பெண் நடந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. இப்படி இவ்வளோ தூரத்துக்கு நடுவில் இந்த ஆண் பெண் நடந்து போகிறாங்க. இதுக்கு இடையில இங்கே வீடே கிடையாது. ரைட் சைடில் உள்ளே போனோம்னா பெருஞ்சாணி அணைக்கு மேல் பக்கத்தில், அதாவது பேச்சிப்பாறைக்கும் பெருஞ்சாணி அணைக்கும் நடுவில் கிராஸ் பண்ணி அந்த மேல் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்திருக்கு. எனக்கு அது தெரியல. நம்ம போகிற இடத்துல கூகுள் மேப்பு கிடையவே கிடையாது. தயவுசெய்து ஃபோனை நம்பியோ கூகுள் மேப்பை நம்பியோ நீங்கள் உள்ள காட்டுப்பகுதிக்குள்ளே போயிடாதீங்க. பெருஞ்சாணி அணைக்கு மேல் பக்கத்தில் நம்ம போனோம்னா அங்கே பார்த்தீங்களா ஆறு தெரியுதுங்களா, அந்த அணை தெரிஞ்சுக்கு பாருங்க. ரொம்ப நீட்டம், பல கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து பெருஞ்சாணி அணை வந்து இது ஃபாரஸ்ட். இது கூகுள் மேப்பு காட்டவே இல்லை. இந்த ரோடு கூகுள் மேப்பில் இல்லவே இல்லை. ஆனாலும் நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா, பெருஞ்சாணி அணைக்கிட்ட கூகுள் மேப் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஜூம் போட்டு இந்த ரோடு, கருப்பு கலர் ரோடு மட்டும் கோடு மாதிரி தெரியும். அதை கனெக்ட் பண்ணி சரி இங்கேருந்து இங்கே போகுதுக்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம். பெருஞ்சாணி அணையிலேருந்து பாருங்களேன், எதிர்க்க ஒருத்தர் வராரு. ஆட்களே கிடையாது, ஆட்கள் நடமாட்டமும் கிடையாது. எந்த மிருக ஜீவன்களும் இந்த இடத்துல வர்றதும் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் குருவிகள் பறவைகள் மட்டும் இங்கே நிறைய இங்கே நடமாட்டிக்கிட்டு இருக்கு. இதில் வராரு. கிட்டத்தட்ட இது ஒரு 16 கிலோமீட்ரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்ரு உள்ளே போகிறாரு. இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவர் எவ்வளோ தூரத்துக்கு போகிறாருன்னு தெரியல. ரொம்ப அழகான அட்வென்ச்சர், நல்லா பச்சை பசேல். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா சென்னையில் பச்சையே பார்க்க முடியாது. ரோட்டோரமாக டிஎம்கே ஆட்சியில், பொதுவாக பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் ரோட்டோரமாக கொஞ்சம் அழகு பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பச்சை தெரியும், தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 2025 நிறையா ரோடோரமாக இருக்கக்கூடியதெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த சைதாப்பேட்டை, சின்னமலை இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். சில்ட்ரன் பார்க்கெலாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பார்த்திங்கன்னா அழகாக போட்டு பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் பராமரிக்கலை இந்த ஆட்சியில் இந்த வருஷம். ஆனால் சென்னையை காஞ்சி போன சென்னையை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தால் பச்சை பசேன்னு இருக்குங்க. அதாவது வெயில் காலங்களில் நாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடணும், மழை காலங்களில் சென்னைக்கு போயிடணும். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் வாழ்க்கை, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வெயில் ஏசியே தேவையில்லைங்க இந்த ஏரியாவுக்குலாம். வீடை கட்டி விட்டுட்டாலே போதும், நம்ம வாட்டில் இயற்கையிலேயே ஜன்னல் வெளியே அழகாக சூப்பராக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஜன்னல் வெளியே நல்ல காற்று வரும், நல்ல தூக்கம். பாருங்களேன், நாங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருந்ததுனால எங்களுக்கு ஒரு பயம். அதனால் நாங்கள் கண்ணாடி ஜன்னலும் தூக்கி விட்டு ஏசியை போட்டுக்கிட்டு தான் போனோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ கூகுள் மேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, மேலே எங்கேயாவது பக்கத்தில் வீடு இருக்கான்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்கலாம். ஆனால் கூகுள் மேப்பும் இயங்கவில்லை. இந்த ரோடு கூகுள் மேப்பில் அறவே இல்லை. அதனால் கூகுள் மேப்பை நம்பி யாரும் போயிடாதீங்க. இந்த மாதிரி இடத்துல ஊருக்குள்ளே கூகுள் மேப்பை 100க்கு 150% நம்பலாம். கூகுள் மேப்பு ஏமாற்றாது. அதை நீங்கள் நிறைய பேர் சினிமாவிலையும் சில பேர் காமெடிக்காகவும் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே கூண்டார மாதிரி 2 பக்கமும் அப்படியே ஒரு எலி போத்து மாதிரி உள்ளே போகுது பாருங்கள். அழகாக செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. போய்கிட்டே இருந்தது பாதை. லாஸ்ட்டாக ரொம்ப தூரம் போய் தான் ஒரு டீ ஜாயிண்ட் ஒன்று வரும்னு எங்களுக்கு என்ட்ரன்ஸில் அந்த போலீஸ் சொன்னாங்க, அந்த ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து சொன்னாங்க. ஆனாலும் அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் மேலே போய் பெருஞ்சாணி அணையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ரூட்டில் போகலாம்னு சொல்லவே இல்லை. இந்த வழியை நாங்களாக தான் ஐடியா பண்ணி தீர்மானம் பண்ணி வந்தோம். ஏன்னா டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருந்தது, வண்டி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் தைரியத்தில் நாங்கள் வந்துட்டோம். ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா வண்டியை போட்டுட்டு நடந்தே வந்துடலாங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு ஐடியா இருந்தது.
இந்த காட்டுக்குள்ளே. தெரியல இதில். இப்போ நம்ம பெருஞ்சாணி அணையை விட்டு நாம் வெளியே ரொம்ப தூரமாக வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க பாருங்கள். சரிங்க, இப்போ நாம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பிரயாணம் பண்ணீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சன்குல் டிராவல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பேச்சிப்பாறை அணைக்கு நாம் செல்வோம்.